பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ப்ராஜெக்ட் நேம் பார்த்தீங்க அப்படின்னா சித்தார்த் பிளிஸ் இந்த ப்ராஜெக்ட் நேமு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாக்டாக நம்ம ஈசிஆரில் ஆன் ரோட்டில் இந்த ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இதான் நம்மளோட ரோடு, இந்த ஈசிஆர் ரோடு இது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அமித் யூனிவர்சிட்டிக்கு அப்படியே பக்கத்து காம்பவுண்டில் இந்த ப்ராஜெக்ட் இருக்குது. சரி. ஸோ எக்ஸாக்ட் இந்த ப்ராஜெக்டோட இது பார்த்தீங்கன்னா ஏரியா பார்த்தீங்கன்னா 1 ஏக்கரில் நம்ம 93 அப்பார்ட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க. ஸோ இந்த டவர் வந்து இன்டர் கனெக்டிவிட்டி டவர்ஸாக இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு நேமிங் வந்து ஏபிசிடின்னு சொல்லிட்டு ஒரு நேமிங் டவர்ஸ் வச்சிருக்கோம். ஓகே. என்னென்ன கான்ஃபிகரேஷன் நம்ம பண்ணுறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 and 3 bedroom அப்பார்ட்மெண்ட்ஸ் இல்லை கான்ஃபிகரேஷன் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஒவ்வொரு டவருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படின்னா இது வந்து ரொம்ப கம்மியான வால் ஷேரிங்கில் இருக்கும், பார்க்க ஒரு இண்டிபெண்டன்ட் அப்பார்ட்மெண்ட் ஃபீல் இருக்கும். எக்ஸாம்பிள் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டவர் நான் சொல்கிறேன், இந்த டவர் எடுத்திங்கன்னா இது ஒரு யூனிட் இது. ஸோ ஒரு யூனிட் டு இன்னொரு யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்பிட்வீன் இந்த அளவுக்கு கிராஸ் வென்டிலேஷனோட நம்ம டவர்ஸ் கொடுத்துருப்போம். ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு டவர் எடுத்திங்கன்னா இது பாருங்க, இது ஃபர்ஸ்ட் ஒன், இது ஒரு அப்பார்ட்மெண்ட் 1, இது அப்பார்ட்மெண்ட் 2, இது அப்பார்ட்மெண்ட் 3, இது அப்பார்ட்மெண்ட் 4னு வரும். ஸோ இந்த டவர்ஸ்லேயும் வந்து நம்ம அம்யூனிட்டிஸ்மே இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து பண்ணால் கீழே நம்மகிட்ட கிளப் ஹவுஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ பேசிக்காக எக்ஸ்க்ளூடிங் நம்ம ஸ்விம்மிங் பூல் தவிர இருக்கிற லைக் உங்களுக்கு உள்ள ஒரு ஜிம் இருக்குது, பார்ட்டி ஹால் இருக்குது, டெரஸ் கார்டன் இருக்குது. ஓகே. ஸோ டெரஸ்லேயே ஒரு சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் லைக் ஜிம்ன்ற மாதிரி கொடுத்துருக்கோம். சீட்டிங் ஏரியா லைக் கேமிங் ஆக்டிவிட்டிஸ் அது மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ்லாம் கொடுத்துருக்கோம். ஓகே. கம்ப்ளீட்டாக சேஃபாக இருக்க மாதிரி பேரப்போட்டோ எல்லாமே நம்ம 5 feet ப்ளஸ் நம்ம ரேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் எல்லாமே. சரி. அண்ட் இந்த பிளாக் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சோலார் பேனலும் உங்களுக்கு கனெக்டிவிட்டி ஆகும். ஸோ இது வந்து காமன் காரிடார்ஸ் ஃபுல்லாக யூஸ் பண்ணி இந்த டவர்ஸ் மேலே நம்ம கொடுத்துருக்கோம், எல்லாமே சோலார் பேனல் யூஸ் கொடுத்துருக்கோம் ஃபுல்லாகவே டவர்ஸில். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர்லாம் கொஞ்சம் சேவிங். இது வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அந்த எலக்ட்ரிக் சேவிங் அந்த சோலார் பேனல் கொடுக்கறனால வந்து உங்களுக்கு கன்சப்ஷன்ஸ் வரும் எலக்ட்ரிக்கல்னால. அண்ட் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த அப்பார்ட்மெண்ட் பொறுத்தவரைக்கும் ஸ்டில் +5 தான். ஸோ இந்த ஆமாம் இப்போ மேக்ஸிமம் நீங்கள் எந்த பில்டர்ஸில் போனாலுமே எல்லாருமே ஐரேஸ் பில்டிங்ன்ற ஒரு டார்கெட் கன்சிடர் பண்ணி இது வந்து ஸ்டில் +5 தான் நம்ம கொடுத்துருக்கோம். இதில் ஒன்று டெரஸ் ஒரு 3 வரும்னா 1500 ஸ்கொயர் அப்பார்ட்மெண்ட்டாக உங்களுக்கு கனெக்டிவிட்டி ஆகும். ஓகே. ஸோ அந்த மாதிரி அந்த யூடிஎஸும் சேர்ந்து வரும் உங்கள் டெரஸில் அப்பார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும். அண்ட் எக்ஸ்க்ளூஸாக எல்லாருக்கும் ஒரு பெரிய கார் பார்க் கிடைக்கும். கார் பார்க் உங்களுக்கு ஒரு ஃப்ளாட்டுக்கு எத்தனை கார் பார்க் உங்களுக்கு? ஒரு அப்பார்ட்மெண்ட் நம்ம ஒன்று தான் கொடுக்குறோம், கார் பார்க் எக்ஸ்க்ளூஸாக ஒன்று தான் கொடுக்கும். கவர்டு பார்க்கிங், கவர்டு கார் பார்க்கிங்காக கொடுக்கும். எல்லாமே ஸ்ட்ரீட் லெவல் தான். ஸோ எல்லாமே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக பார்க்கிங் இருக்கும். ஸோ உங்களை சுற்றி டிரைவே ஸ்பேஸ் கொடுப்போம், இன்பிட்வீனும் ஒரு ரோட் போகும். ஓகே. பார்க்கிங் லெவலில். ஸோ எல்லாருக்குமே வந்து இப்போ டெடிக்கேட்டாக தனித்தனி ஸ்லாட்ஸாக இருக்க மாதிரி தான் வரும், தவிர ஒரு டிஸ்டர்பன்ஸான ஸ்லாட்ஸ் எதுவுமே இருக்குது. ஸ்பேஷியஸாக விடும். எல்லா டவருக்குமே உங்களுக்கு வந்து லிஃப்ட்ஸ் மேக்ஸிமம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். டவர்ஸ் வைஸில் கனெக்டிவிட்டியாக இருக்கனால உங்களுக்கு அந்த பிரேக் இருக்காது. எல்லா ஹை ஸ்பீட் நல்ல பிராண்டடாக இது பண்ணிகிட்ருக்கோம். இங்கே நம்ம இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து ஒரு மாடல் ஃபேட்டும் வச்சுருக்கோம். என்னென்ன மாடல் ஃபேட் பார்த்தீங்க அப்படின்னா மாடல் ஃபேட் சைஸ் வந்து 1644 ஸ்கொயர் ஃபீட் நம்ம 3 bedroom மாடல் ஃபேட் வச்சுருக்கோம். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பார்க்குற குவாலிட்டி அப்படியே டிக்டோவாக அப்படியே வரும். ஸோ டோர் ஃப்ரேம்ஸு டிஜிட்டல் லாக்ஸ் கொடுத்துட்றோம். இதில் பேட்டர்ன் லாக் வரும், ஃபிங்கர் பிரிண்ட் வரும், எல்லாமே ஆக்சஸ் பண்ணி வரும். இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இது 3 bedroom ஸ்பெசிஃபிகேஷன். ஹாலோட ஸ்பேஸு எல்லா இடத்துலையுமே இப்போ ஒரு யூனிக்கான விஷயம்னு பார்த்தா எந்த பில்டர்கிட்ட போனாலுமே ஹாலோட சைஸ் எல்லாமே அந்த 12x10 மெயின்டைன் பண்ணுவாங்க. நம்ம அந்த 10ன்ற டச் இல்லாமல் +11, 12ன்ற மாதிரி யூஸ் பண்ணுவோம். இந்த ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா 12x12 அப்படின்ற மாதிரி கொடுத்துருவோம். ஹால் மட்டும் ஸ்பேஷியஸாக. ஸோ இந்த அளவுக்கு வைடில் ஒரு கம்ஃபர்டபுளாக உட்காந்து சோஃபாவில் உட்காந்து ப்ராடாக உட்காந்து நம்ம எவ்வளோ டிவி இருந்தால் நீங்கள் எவ்வளோ பிக் சைஸ் டிவி இருந்தால் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் இந்த ஹாலில். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இது டைனிங் ஹால் வந்தோம் 3 bedroom இது ஒரு டைனிங் ஹால் மாடல் இது. ஓகே. அண்ட் இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிச்சன் ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் இன்னொரு அட்வான்டேஜ் வந்து நம்ம ஈஸியாக இருக்கிறதுனால பால்கனி வியூ நல்லா இருக்கணும். ஸோ நம்ம ப்ராஜெக்ட் சுற்றி எல்லாமே வந்து இந்த பக்கம் எடுத்திங்கன்னா ஒரு ப்ரைவேட் நேச்சர் லைக் இது மாதிரி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி ஒன்று இருக்குது. இந்த பக்கம் எடுத்திங்கன்னா அமித் யூனிவர்சிட்டி இருக்கனால ஓப்பன் ஸ்பேஸ் கிராஸ் வென்டிலேஷனுக்காக பால்கனி சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு லென்த்தை நம்ம கொடுத்துருப்போம். ஹார்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 feet by 4 feetன்ற மாதிரி பால்கனி ஸ்பேஸ் இருக்கும். நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கும். ஸோ நீங்கள் நல்லா ஒரு சேர் போட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்லா வேலிடாக இருக்கும். ஸோ கடமைக்குன்னு ஒரு பால்கனி இல்லாமல் நல்ல ஸ்பேஷியஸாக ஒரு பால்கனின்ற மாதிரி வரும். கிரில் லைட் சேஃப்டிக்காக கிட்டத்தட்ட நம்ம வந்து 5 feet வச்சுருப்போம். ஓகே. ஸோ எந்த ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக. ஸோ கிட்ஸ் என்ன இருந்தாங்கன்னா லைக் எட்டி பார்க்கக்கூடாது, அதுக்கு இந்த மாதிரி ஹைட்டில் வந்து நம்ம ப்ரொவிஷன்ஸ் வந்து இதாக கொடுத்துருக்கோம் ஃபுல்லாகவே. அவுட்ரு எல்லாமே இந்த மாதிரி ஸ்டக்கோ ஃபினிஷிங்ல வந்துடும். நார்மல் பெயிண்டிங் கொடுக்காம நம்ம வந்து ஸ்டக்கோன்ற மாதிரி குவாலிட்டியில் வந்து பண்ணால் நம்ம ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் கம்ப்ளீட்டாக. ஸோ இந்த கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் இப்போ எல்லா இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிச்சன் ஒரு ஸ்பேஸ் கன்சர்னாக இருக்கும். மேலே இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அளவுக்கு நல்ல லென்ஸ் ஸ்பேஸாக கொடுக்கும். ஸோ கிச்சனோட டைமென்ஷனே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து டோட்டலாக 12 feet by 8 feetன்ற மாதிரி கிச்சன் வரும். ஓகே. இதில் நம்ம கிச்சன் கிரானைட்டோ ப்ரொவைட் பண்ணிடுவோம், சிங்க் ப்ரொவைட் பண்ணிடுறோம், எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த 2 feet டேடோ டைல்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம கொடுத்துருவோம். பட் நல்ல ஸ்பேஷியஸான ஒரு நல்ல வைட் ஸ்பேஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கவுண்டர் டிசைன் டாப் நம்ம பண்ணிக்கலாம். 13. இது 3 bedroomனால உங்களுக்கு 13.5 into 8ல இருக்கு. ஸோ 2 bedroom போகும்போது வந்து ஜஸ்ட் ஒரு 1 feet குறையும். ஸோ 12 feet by 8 feet. அது இந்த வித் எல்லாம் ஸ்டாண்டர்டு, லென்த்தில் மட்டும் ஒரு 1 feet குறையும். இதான் ஃபிட்டிங்ஸ்லாம் எல்லாமே ஜாகுவார் தான் கம்ப்ளீட்டாக. நம்ம போடுற பிராண்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஜாகுவார் தான். சூப்பர் சூப்பர். இதில் வந்து பார்த்தா இப்போ நம்ம அடுத்து உங்களுக்கு நான் பெட்ரூம் டைமென்ஷன்ஸ் வந்து பிளானில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் என்னன்ட்டு. ஓகே.
அண்ட் இன்னொரு மெயின் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இது சீலிங் ஹைட்டு. ஸோ நம்ம சீலிங் ஹைட் வந்து பண்ணால் கிளியராக வந்து 10 feet கிளியர் கொடுக்குறோம் சீலிங் ஹைட். ஸோ உங்களுக்கு வந்து 10 feet ஹைட் கிளியர் சீலிங் கொடுக்கறனால மோஸ்ட்லி எல்லாருமே ஒரு 9 feet 9.5 அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. நம்ம 10 feet கிளியராக கொடுக்குறோம். ஸோ நீங்கள் ஈவன் நீங்கள் ஃபால் சீலிங் பண்ணால் கூட அந்த சீலிங்கோட ஹைட் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கனால அந்த வென்டிலேஷன்ஸ் நல்லா இருக்கும். அந்த ஹீட் டெம்பரேச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கம்மியாகும். பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அகைன் நம்ம அது 10ன்றது கிராஸ் கட் பண்ணிட்டோம். இந்த பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் இது மினிமம். இது வந்து 13/11ன்ற மாதிரி பெட்ரூம் சைஸ் உங்களுக்கு வரும். நல்ல ஸ்பேஷியஸா கிங் சைஸ் பெட், உங்களுக்கு கபோர்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஓப்பனபிள் கபோர்ட்ஸ் தான். ஸோ உங்களுக்கு வந்து பண்ணலாம் லைக் அரௌண்ட் அந்த ஏசி டக் பொசிஷன்ஸ் எல்லாமே வந்துடும். எங்கேருந்து பார்த்தாலுமே நீங்கள் பெட்ரூமில் அதே மாதிரி எந்த பெட்ரூம்லும் எந்த அப்பார்ட்மெண்ட் வியூலேருந்து பார்த்தாலுமே ஓடிஎஸ்ன்ற ஒரு செக்மெண்ட்டே வராது. இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸ் ஒன்று வந்துடும். ஓகே, வியூ கம்ப்ளீட்டாக ஓப்பன் ஸ்பேஸ் வியூன்ற மாதிரி கம்ப்ளீட்டாக வந்துடும். ஸோ உங்களுக்கு நேச்சுரல் சன்லைட்டுக்கு எந்தமே பாதிப்பு இருக்காது அப்பார்ட்மெண்ட்டில். இது வந்து ஒரு நேச்சுரல் லைட் அண்ட் நேச்சுரல் லைட் வென்டிலேஷன்ஸ் இருக்கும். ஏன்னா மேக்ஸிமம் அப்பார்ட்மெண்ட் டிசைன்ஸில் பார்த்து எல்லாமே ஓடிஎஸ்ல கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு அப்பார்ட்மெண்ட் பார்த்தா டார்க்காக இருக்கும் ரூம், ஒரு ரூம் வந்து வெளிச்சமாக இருக்கும்னு சொல்லி இந்த ரூம் நம்ம ப்ராஜெக்ட் பார்த்து எதுவுமே அந்த டார்க் ஃபீலே இருக்காது. எந்த அப்பார்ட்மெண்ட் எடுத்தாலுமே கம்ப்ளீட்டாக வென்டிலேஷன்ஸில் வரும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்டாச்டோட ஸ்பெசிஃபிகேஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு மாடல் பாருங்கள். இது டோட்டலாக 9/5 டாய்லெட் சைஸு. எல்லாருமே ஸ்டாண்டர்ட் சைஸ் 5/4 5/7 அப்படின்ற மாதிரி கொடுப்போம். இது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பெரிய நல்ல வைட் ஸ்பேஸாக இருக்கும், நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாத்ரூம் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீலே உங்களுக்கு இருக்காது. நல்ல ஸ்பேஷியஸான்ற மாதிரி உங்களுக்கு மாடல் இது வந்து இந்த வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இது வந்துடும். உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு நீங்கள் அந்த பார்க்குற டோர்லேருந்து எல்லாமே வைடாக இருக்கும். இது செகண்ட் பெட்ரூம் சைஸு. ஆஸ் யூஷுவல் இது 3 bedroom இருக்கனால இங்கே ஒரு கார்னர் வாஷ் பேஷன் வந்துடும். இது காமன் டாய்லெட், இது பிளான். இது நீங்கள் 2 bedroom போகும்போது இந்த கார்னர் கவுண்டர் டாப் வந்து பெரிய கவுண்டர் டாப்பாக மாறிடும். ஓகே, ஸோ சென்டர் கவுண்டர் டாப்பாக மாறிடும் உங்களுக்கு. இது உங்களோட செகண்ட் பெட்ரூம். அகைன் இந்த பெட்ரூம் சைஸும் நல்ல பிளான் இருக்கும். 12/11 செகண்ட் பெட்ரூம் இது உங்களுக்கு. அண்ட் அதே மாதிரி இதுலேயும் வந்து பார்த்தா இது வந்து 2 feet கபோர்டு டெப்த் இருக்கு. ஓப்பனபிள் கபோர்ட்ஸ் பண்ணி நிறைய பேர் ஸ்லைடிங் கபோர்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸ்பேஷியஸா இந்த கபோர்ட் பண்ணிருக்கோம். பட் பெட்டும் போட்டுருக்கோம். நல்ல ப்ரொவிஷன்ஸ், வாக்கிங் ஸ்பேஸ் உள்ள எல்லாமே கம்ஃபர்டபுளா அது எல்லாமே இருக்கும். அகைன் கிராஸ் வென்டிலேஷன், ரெண்டு பக்கம் விண்டோஸ் இருக்கு. இதுலயே நேச்சுரல் சன்லைட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணா ஓப்பன் வியூ தான் வரும். எதர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமித் யூனிவர்சிட்டி வியூவோ இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் லேண்ட் மாதிரி ஒரு வியூ கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி தான் உங்களுக்கு வியூ வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும். அகைன் அதே டாய்லெட் சைஸ் வந்து நம்ம ரிமைன்ஸ் எல்லாமே அந்த அட்டாச் டாய்லெட் எல்லாமே வந்து நம்ம சைஸில் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் எல்லாமே நல்ல ரீசனபிளாக சைஸாக வந்து நம்ம எல்லாமே பெரிய சைஸாக கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக 3 ரூம்ஸ்மே அட்டாச்ட் இல்லை, இதில் வந்து பார்த்தா 3 bedroom பொறுத்த வரைக்கும் நம்ம 2 அட்டாச்சும் ஒரு காமன்ன்ற மாதிரி நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகே, ஸோ அந்த பெட்ரூம்ல வந்து 2 bedroom அட்டாச் லைக் மாஸ்டர் பெட்ரூம் அட்டாச்சும் செகண்ட் பெட்ரூம் அட்டாச்சாக வந்துடும். ஒன்று வந்து காமன் ஹால்ன்ற மாதிரி வந்துடும். இதில் வந்து தேர்ட் பெட்ரூம் வந்து பண்ணால் இது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து பண்ணால் ஒரு 10.5 into 12, அதாவது 12 feet லென்த்தும் 10.5ன்ற மாதிரி உங்களுக்கு வந்து பெட்ரூம் சைஸ் உங்களுக்கு வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். நல்ல டைமென்ஷனில் உங்களுக்கு அந்த மாதிரி பிளானில் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இதுவுமே ஸ்பேஷியஸா. ஆமாம், எல்லா ஸ்பேஷியஸ் பிளான் உங்களுக்கு எல்லாமே பார்க்க நீட்டாக இருக்கும் பிளானில். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வந்து நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. மாஸ்டர் பெட்ரூம் வந்து நம்ம அது மினிமம் சைஸ். நம்ம கிட்ட மாஸ்டர் பெட்ரூம் வந்து ஒரு 14 crossல கூட இருக்கு. 14க்கு 11, 14க்கு 11 அது மாதிரி நிறைய ஸ்பேஸ்லாம் இருக்கு. எடுக்கிற பிளானை பொறுத்து வேரியேஷன் மாறும். இது ஒரு பேசிக்கான இந்த 3 bedroom பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ணது பேசிக் பிளான்ல இருந்து எடுத்து 3 bedroom ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம 3 bedroom வந்து அப் டு 1700 1800 வரைக்கும் நம்மகிட்ட சைஸ் இருக்கு பிளான்ல. சூப்பர். ஸோ உங்களுக்கு இன்னும் ஸ்பைஸ் போக போக நல்ல ஸ்பேஷியஸான பிளான் வரும். இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் 2 bedroom என்ன வராதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரூம் மட்டும் வராது. ஓகே, 2 bedroom இந்த ஒரு ரூம் மட்டும் வராது. ஆமா, இப்போ என்ட்ரு ஆனா இதே ஹால் அப்படியே கிடைக்கும். இந்த டைனிங் ஹால் நமக்கு அப்படியே கிடைச்சிரும். இந்த கிச்சன் அந்த பேக் சைடுல இருக்கிற கிச்சன் அப்படியே கிடைச்சிரும். இந்த ரூம் இருக்கும், அந்த ரூம் இருக்கும். ஓகே, பிளான் வைஸும் இதே சேம் பிளான் தான். ஸோ இதில் வந்து உங்களுக்கு அந்த லைக் இது வேற மாதிரி இருக்குமா, மாடல் ஃபேட் கம்பேர் வேற மாதிரி இருக்கும் அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஒரே ஒரு ரூம் டைமென்ஷன் அந்த தேர்ட் பெட்ரூம் மட்டும் கட் ஆகும். 2 bedroom இதே சேம் சைஸ்ல இதே பெட்ரூம் சைஸோட வரும். ஓகே, பிளான் அப்படி 2 bedroom பாக்கும்போது இதோட ரூம் சைஸ் நல்ல ஸ்பேஸ் அதே மாதிரி 13/11 தான் வந்துரும். இன்னொரு 12/10 தான் வரும் ரூம் சைஸ். ஸோ எல்லாமே உங்களுக்கு பெரிய நல்ல நீட்டான சைஸில் தான் அப்பார்ட்மெண்ட் பிளான்லேயே வரும். அப்போ 2 bedroom எடுக்கிற கஸ்டமருக்குமே வந்து பெட்ரூம் சைஸ் வந்து இங்கே காம்ப்ரமைஸ் செக்மெண்ட்டே கிடையாது. அப்போ நல்ல ஸ்பேஷியஸாக நல்ல ஒரு நம்ம சைஸ் கம்மியாக எடுக்கிறோமே இந்த அப்பார்ட்மெண்ட்னால ஏன்னா ரூம் டைமென்ஷன் காம்ப்ரமைஸ் அப்படிலாம் கிடையவே கிடையாது. இன்னும் 2 bedroom பொறுத்த வரைக்கும் ஹாலோட டைமென்ஷன் இது வந்து ஜஸ்ட் 12/12 இருக்கு. 2 bedroom போவர் பிளான்ல பார்த்தீங்கன்னா மினிமம் ஹால் சைஸ் 12.5 into 12. இன்னும் வைடா இருக்கும், இன்னும் லென்த்தாக இருக்கும். 2 bedroom லொகேஷனோட அட்வான்டேஜ் என்ன?
அட்வான்டேஜ் நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம சிட்டி ஸ்ட்ரெச்சில் சென்ட்ரலாக இருக்கும். நீங்கள் இப்போ ஃப்ரம் அடையார்லேருந்து வந்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ எல்லாமே கொட்டிவாக்கம், பாலவாக்கம், நீங்கள் நீலாங்கரை எல்லாமே நீங்கள் பெரிய பாஸ்ட் லொக்கேஷனில் இருக்குது. ஆமா நெக்ஸ்ட் நியரஸ்ட் ஜங்ஷன் வந்து போனால் ஈசிஆர் உத்தண்டி மட்டும் தான் இப்போ நம்ம காணத்தூரில் தான் இருக்கும். ஓகே இதுக்கப்புறம் நிறைய இருக்காங்க ஸ்ட்ரெச், பட் நீங்கள் இன்னும் கொஞ்சம் போகணும். இந்த லொக்கேஷனில் இப்போ நம்ம லோயஸ்ட் ப்ரைஸ், பிகாஸ் நம்ம லான்ச்சில் போயிட்டு இருக்கனால ப்ரைஸ் வைஸ் இப்போ ஸ்டார்டிங் இப்போ தான் பிக்கப் எடுத்திருக்கோம். ஸோ லான்ச்சிங் ப்ரைஸாக தான் போயிட்டு இருக்கு. இதில் சம் ஃபியூ ஆஃபர்ஸ் மேபி நம்ம ட்ரை பண்ணலாம் ஓகே பேஸ்ட் ஆன் தி அபார்ட்மெண்ட் செலெக்ஷன்ஸ். ஓகே என்ன பிரைஸ் ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் இப்போ நம்ம கோட் பண்ணுறது வந்து 7,199 rupees per square feet, 7,199 per square feet நம்ம கோட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஸோ ஆன் லோயஸ்ட் இப்போ லான்ச் டேட்டில் தான் இருந்துட்டு இருக்கோம். ஓகே இது சூன் இப்போ வந்து பார்த்தா இன்னொரு 1 or 2 monthsல வந்து ப்ரைஸ் வந்து பார்த்தா அப் டு நம்மளுக்கு வந்து 7,495 rupees per square feet மாறப்போகுது. ஓகே ஸோ ஆன் பிஃபோர் தட் கஸ்டமர்ஸ் யார் வந்தாலுமே அவங்க பார்த்து நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸ் எடுக்கிறது பிளான் பண்ணிட்டு இருக்கோம். புரியுது. கண்டிப்பாக ஆக்சுவலாக இவ்வளோ நேரம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கு, லொக்கேஷன் வைஸும் நல்லா இருக்கு. இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் இன்னொரு யூனிக்கான விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டல் இன்கம். ஸோ இதில் எப்படி நம்ம ஈல்டு எடுக்கலாம், இந்த மாதிரி நம்ம ஈஸியாக வரமே ரெண்டல் இருக்குன்னா அது ஒரு பெரிய நம்ம நெக்ஸ்ட் காம்பவுண்ட் அமித் யூனிவர்சிட்டி. ஓகே ஸோ பக்கத்து கேம்பஸே உங்களுக்கு காலேஜ் இருக்கனால உங்களுக்கு நிறைய இருக்குது. ஸோ இது ஒரு ரெண்டல் இன்கம் பற்றி நீங்கள் வெளியே போகணும் நெசசிட்டி கிடையாது. ஈஸியாக ஃப்ரம் த டே ஒன் நீங்கள் அப்பார்ட்மெண்ட் எடுத்து நீங்கள் பொசிஷன் கொடுத்தீங்க அப்படின்னா ஐ மீன் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ரெண்டல் கொடுக்கிறதுக்கு ரொம்ப ஒரு ஆமாம் கண்டிப்பாக நிறைய இன்வெஸ்டர்ஸ் வராங்க. இப்போ எல்லாமே வந்து ஸ்டெச் பண்ணி வரும்போது ஈஸியாக தாண்டி வரும்போது ஸ்டார்டிங் நம்ம ஈஸியாக ரொம்ப க்ளோஸாக இருக்கும். லைக் நீங்கள் ப்ரைம் லொக்கேஷன் இப்போ 20,000, 25,000, 30,000 போகிற இடத்துல நம்ம க்ளோஸாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு ஹார்ட்லி ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் நம்ம நியரஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இதில் வந்து உங்களுக்கு லைக் நீங்கள் என்டர்டைன்மெண்ட் ஜோனில் பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தே மார்ஜால்ஸ் இருக்குது, இந்த பக்கம் பெரிய பெரிய மூவி தியேட்டர்ஸ் பிவிஆரில் இருக்குது, எல்லா பிராண்ட்ஸ் எல்லாமே இந்த பக்கம். நீங்கள் ரெஸ்டாரண்ட் வைஸில் போனாலும் எல்லா பிராண்ட்ஸ் வந்து ஸோ இப்போ வெறிய ரொம்ப நீங்கள் இப்போ ஈஸியாக எடுத்தீங்கன்னா ரொம்ப பாஷான லொக்கேஷன். ஓகே அது இல்லாமல் நமக்கு இந்த சரௌண்டிங்கில் வில்லா அந்த மாதிரி பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பீச் சைடில் நிறைய பேர் ஆசைப்பட்டு வாங்கணும்னு நினச்சிருப்பாங்க. ஆமாம் பட் ஆனால் இது நமக்கு ஒரு பட்ஜெட் கிட்டத்தட்ட நம்ம ஆமாம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஈஸியாரில் ஒரு பங்களா இருக்குது, ஒரு அபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்றதே ஒரு ஆமாம். இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைக் நீங்கள் கொஞ்சம் மேலே ஒரு செகண்ட் ஃப்ளோரோ தேர்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா நீங்கள் பீச் வியூவோட பார்க்கலாம். ஜஸ்ட் ஹார்ட்லி நம்ம ப்ராப்பர்ட்டிலேருந்து ஆப்போசிட் கிராஸ் பண்ணால் ஒரு 450-500 meters பீச் இருக்குது. ஓகே அப்போ மார்னிங் டெய்லி வாக்கிங் பீச் ஈஸியாக இருக்கும். ஆப்போசிட் கிராஸ் பண்ணால் ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரீட் ஸ்ட்ரெச் தான். அது நம்ம நார்மல் ரோட்ஸ் கனெக்டிவிட்டி தான். போனீங்கன்னா நீங்கள் அங்கேயும் அப்ரோச் பண்ணி யூஸ் கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்குது. ஸோ நல்ல ஒரு லொக்கேஷன்ஸ், நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், லிவிங் பிளேஸ் நல்ல லிவிங்ஸ். ஏன்னா நம்ம அப்பார்ட்மெண்ட் கொஞ்சம் பட்ஜெட்டாக தான் கொண்டு வரோம். ஏன்னா பெரிய இங்கே எல்லாருமே இப்போ மேசிவான சைஸில் போகிறாங்க. நம்ம பொறுத்த வரைக்கும் எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்காக 1,200 ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்பார்ட்மெண்ட். ஓகே ஸோ மேசிவான அப்பார்ட்மெண்ட் எல்லாருமே எடுக்கலாம், யாருனாலும் பர்ச்சேஸ் பண்ணலாம், நல்லபடியாக இருக்கலாம். ஸோ ஸ்மால் சொசைட்டி, ஸ்மால் கேட்டடு, நல்லபடியாக போயிட்டுருக்கோம். அம்யூனிட்டிஸ் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே பாஸ்கர், தேங்க்ஸ் டு மீட்டிங். தேங்க்யூ. நீங்களும் பாருங்கள், பண்ணுங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பிளனேஷன். ஷோர். தேங்க்யூ தேங்க்யூ பாஸ்கர்.